376 லட்சம் போட்டிருக்கான். 376 லட்சம்னா என்ன? 376 லட்சம் அப்படின்னா என்ன? 3.25 கோடி. நீ 3.25 கோடின்னு போட்டா பார்த்தானே சிரிச்சிருவான், காரி துப்பிடுவான். அதனால 376 லட்சம் போட்டிருக்கேன். புரியாது இல்ல, படிச்ச நமக்கே புரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா என்னடா 3.3 அப்படி போட்டுக்கான், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா படிச்சு பார்த்தா 3.25 கோடி. இங்க பாரு, 10க்கு 10 20 கடை, கீழே 20 கடை, மேலே 20 கடை, முன்னாடி 20 கடை, பின்னாடி 20 கடை. இந்த 40 கடைக்கு ஸ்கொயர் ஃபீட் அளந்து பார்த்து 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு போட்டினா அது 75 லட்சத்தை தாண்டல. அந்த மொத்த செலவே 75 லட்சத்தை தாண்டல. ஆனா 3.25 கோடி ஆட்டே போட்டான். யாரு? இந்த கவுன்சிலர் பெருமக்கள். கவுன்சிலர் பெருமக்கள் இங்க பாரு, ஆல்ரெடி 3 கோடி தின்னு தெரிச்சிட்டான். 4 கோடி 3 கோடி தெரிச்சிட்டான். இதுல கட்டணே 3 கோடி ஆட்டே போட்டான். அந்த கட்டணம் கட்டிருக்கால, அந்த கட்டணத்தை 3 கோடி ஆட்டே போட்டான். அது இல்லாம நீ 10 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடுன்னு வியாபாரிட்ட கேட்கறான். எப்படி ஐயா? ஒரு புறம்போக்கு நிலத்துல ஒரு 20 ஆண்டு காலம் விவசாயம் செஞ்சா, ஒரு 20 ஆண்டு காலம் குடிசை கட்டி கூடி கட்டி வாழ்ந்தா, அந்த புறம்போக்கு நிலம் அந்த தனிநபருக்கு சொந்தமானதுன்னு சட்டம் சொல்லுது. 40 வருஷமா கடை போட்ட எங்க ஆத்தாவுக்கு இப்ப கடை இல்லங்கிறான். எதை கொண்டு இவனை அடிக்கிறது? 40 வருஷமா கடை போட்டு வரி கட்டுச்சா இல்லையா? தினவரி கட்டுச்சா இல்லையா? அந்த தினவரியை வச்சு தானே ஆணையருக்கு சம்பளம், கூட்டப்பெருக்கிறவனுக்கு சம்பளம், அந்த ஆணைய அந்த நகராட்சி அலுவலருக்கு சம்பளம். இவ்வளவு சம்பளத்தையும் 40 வருஷமா சம்பாதிச்சு கொடுத்த எங்க ஆத்தாவுக்கு இன்னைக்கு கடை இல்ல. கடை இல்ல. அவ எங்க போய் நாட்டுக்கிட்டு சாவா? இங்க இந்த மாதிரி ஏவிஆர் அந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் பெருமுதலாளி அவங்க நகைக்கடையா வைக்க போறாங்க. அங்க என்ன கடை வைப்பான்? நகைக்கடை வைப்பானா? துணி கடை வைப்பானா? அங்க என்ன வைப்பான்? கம்மங்கூழ் கடை, கேவுருக்குள் கடை, ஒரு ஹோட்டலு, ஒரு டீ கடை. வேற என்ன வைக்க முடியும்? என்ன வியாபாரம் அங்க ஓடும்? அப்ப சுரண்டி திங்கிறதே அரசியல். இங்க அரசியல்னா என்ன? திருடி திங்கிறது, கொள்ளையடிச்சு திங்கிறது.